வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ் சரவணன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தேமுதிகவின் 20வது ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்து மருத்துவ முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்தின் அவர்களுடைய முழு உருவ சிலை திறக்கப்பட்ட நிலையில் அந்த சிலைக்கு கீழ் இருக்கக்கூடிய கல்வெட்டையும் குறிப்பாக ஒவ்வொரு விஜய் தேமுதிகவின் 20ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி கொடியை ஏற்றி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ் சரவணன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தேமுதிகவின் 20வது ஆண்டு துவக்க விழா இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவினுடைய கொடியை ஏற்றி வைத்து இந்த கட்சி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து அன்னதான நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். குறிப்பாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்த் அவர்களுடைய முழு உருவ சிலை இங்கு திறக்கப்பட்டிருந்தது. அந்த சிலைக்கு கீழ் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கி வைத்து கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டுமே கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் முன்னிலையில் இந்த கட்சியினுடைய ஆண்டு விழா கொண்டாடப்படும். விஜயகாந்த் மறைந்ததுக்கு பிறகு வரக்கூடிய முதல் துவக்க விழா என்பதால் உணர்ச்சி பூர்வமாக இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் இங்கு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறும் போது மருத்துவ முகாம், அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். அதே போன்று விஜயகாந்த் இருந்தபோது எந்த நிகழ்ச்சி நடைபெற்றதோ அதே போன்று எந்தவித குறைபாடும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என பிரேமலதா அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த துவக்க விழா சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதே போல நினைவிடத்தை பார்வையிடக்கூடிய பொதுமக்களுக்கும் அன்னதானத்தையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன். இணை தமிழகத்தின் மற்ற இடங்களில் நடந்த சில நிகழ்வுகள் சுருக்கமாக உங்களுக்காக. தேனியில் குழந்தையை விற்பனை செய்ததாக அதன் தந்தை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உப்புக்கோட்டையைச் சேர்ந்த சங்கர் பாண்டீஸ்வரி தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தை 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்றது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து சங்கரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து குழந்தையை வாங்கியதாக சிவக்குமார் மற்றும் அவரது 2வது மனைவி உமா மகேஸ்வரி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். குழந்தைகளை விலைக்கு வாங்கி குழந்தையில்